ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினில் யூடியூப் சேனல். நான் உங்கள் பரத்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூலி படத்தோட ரிவ்யூ தான். இது வந்து ரிவ்யூ சொல்கிறது ஒரு டீட்டெயில் ரிவ்யூ சொல்லலாம். ஏன்னா நேற்றுலேருந்தே பார்த்துருந்தா சோஷியல் மீடியா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உண்மையா இல்லை பொய்யா இல்லை பேர் ரிவ்யூஸா என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அப ஆவரேஜ் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் உங்கள் கதை வந்து நல்லா இன்ஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த முன்னாடி இருந்த ஒரு லொக்கேஷன் அதோட ஃபிலிமோகிராஃபி இந்த படத்தில் மிஸ் ஆச்சோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. இதையும் தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் வந்து யாருக்குமே இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருந்தாங்க. பட் இன்டர்வியூஸ் அந்த ப்ரொமோஷன் பண்ணுற டைம்லலாம் என்ன பண்ணாங்க, ஒரு பயங்கரமான ஒரு பேங்கர் வச்சுருக்கேன் படத்தில், நான் வந்து படத்தை கூட எதிர்பார்க்கல, ஆனால் இன்டர்வல் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நாங்களும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறமா என்னடா இதுக்காடா இவ்வளோ பெரிய பேச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்புறம் நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிச்சு. ஏன், எதுக்கு? ஃபஸ்ட்டு கேள்வி, இதுக்கு வந்து ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என்னன்னே தெரியல. அதுக்கு ஸ்டன் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் ஒன்று பார்த்துருந்தேன். சர்டிஃபிகேட் வந்து எது கொடுத்தாங்கன்னா, இந்த போர்ட்ஸ் ஹார்பர்லாம் இருக்குல்ல, ஹார்பரில் வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நடத்துகிற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே தெலுங்கில் புஷ்பான்னு ஒரு படம் எடுத்து விட்டாங்க, ஒரு காவியத்தை எடுத்து விட்டாங்க. அந்த காவியத்தில் ஃபுல்லாகவே ஹார்பர் பேஸ் தான் வரும், ஃபுல்லாகவே கடத்தலை அப்படி இப்படின்னு தான் வந்துட்டுருக்கோம். புஷ்பா 2 அதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் தரல, இன்னும் அந்த படத்தை இன்னும் வேறு மாதிரிலாம் கூட வந்துட்டுருக்கோம், அதெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. ஸோ சரி, ஓகே, இந்த படத்தை பற்றி பேசுவோம். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, ஆனால் அதிலே வந்து நெகட்டிவும் இருந்துச்சு. ஐ ஆம் தி டேஞ்சர் சாங் இருக்குல்ல, அந்த சாங் பார்த்தீங்கன்னா அது நிறைய கட்ஸ் வச்ச மாதிரி நல்லா கரெக்டாக வச்சுருந்தா அழகாக இருந்திருக்கும். இப்போ விக்ரம் படம் எடுத்துக்கோங்களேன், விக்ரம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா வேஸ்டட் சாங் வந்து ஒரே பர்சன் தான், ஒரே பர்சனில் மல்டிபிள் கட்ஸ் வச்சா அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி கட்ஸ் வந்து மூவ் ஆகும், எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரே அந்த பாட்டு அப்படியே வந்து ஒரு டான்ஸ் அப்படியே இப்படி இப்படி போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அது என்னவோ ஒரு மாதிரி எங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ 2 ட்விஸ்ட் இருக்குது. அது ஒன்று வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, இன்னொன்று வந்து தெரிஞ்சிடும் நமக்கு முன்னாடியே, ஓகே இதுதான் அந்த ட்விஸ்ட்டு தான், ஆனால் அது தெரிஞ்ச ட்விஸ்ட் ஆகிடும். 3வது ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஸ்டார்டிங்லேயே வரும், ஆனால் அது ட்விஸ்ட்டு மாதிரியே நமக்கு தெரியாது. படத்தில் இருக்கிறதுலே பெரிய 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 பாசிட்டிவ்னா அது ஃப்ளாஷ்பேக் தான். யாரெல்லாம் லியோ படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக் சரியில்லை, ஃப்ளாஷ்பேக்கால் படமே ஊற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த படத்தில் எப்படா ஃப்ளாஷ்பேக் வரும்னு ஏங்குறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு சிறப்பான தரமான செய்ய அடிச்சுக்கவே முடியாது, அதெல்லாம் சூப்பர். ஸோ கம்மிங் ஆன் டு த நெகட்டிவ் சைடு சொல்லும் போது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. கைதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன இதுதான், அவங்க இந்த அப்பா வந்து அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்றதான் ஒரு ஒன்லைன் கதை. அதுக்குள்ளே நடுவில் வந்து இந்த ஒரு சில ட்ரக் பஸ்டிங் கேஸ் அதெல்லாம் வந்துச்சு. அது எவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கொண்டு போயிருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. என்னடா இது, அந்த நமக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்க்ரீன் பிளே இருக்கணும்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்க சீன்ஸ்லாம் நமக்கு வந்து தெரியவே கூடாது, டக் 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 டக்குன்னு போயிட்டு வரும். இதில் வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு அது கட் பண்ணி வருது அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டல் ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் ஆச்சு. செகண்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க, அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி என்னோடய ஃபீலிங். ஏன்னா நாகார்ஜுன வில்லனா போடுறது போல் சத்யராஜை போட்டுருக்கலாம், அவர் சொன்னால் சூப்பராக பண்ணியிருப்பார். இவர் நாகார்ஜுனன் வந்து அவர் அவ்வளோ வில்லனிசமாக தெரில, அவர் வந்து பண்ணுறதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடைச்சா அப்படின்னு கிடச்சிது, பட் அந்த இம்பேக்ட் இருந்துச்சானா இம்பேக்ட் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அட்லாஸ்ட் இது வந்து கூலி வந்து தலைவருக்கு எப்பேற்பட்ட படம் அண்ட் லோகேஷ் கனகராஜுக்கு எப்பேற்பட்ட படம்னா, தலைவருக்கு வந்து பேட்டைக்கு அப்புறமா ஒரு நல்ல படம். ஜெயிலரை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்லோ மோஷனில் அப்படியே வாக் பண்ணிவிட்டு பிஜிஎம் போட்டு அதை ஹிட் ஆகிட்டாங்க. இது அப்படி இல்லாமல் இதில் கொஞ்சம் கதையும் இருக்குது, நிறைய எலமெண்ட்ஸும் இருக்குது, ஆனால் தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் ஃபேன்ஸுக்கு வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். அதை தாண்டி பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான இது. மற்றபடி ஓகே, இது வந்து சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போவுமே ஒரு லொக்கேஷன் அரெஸ்ட் பண்ணேன்னா அது ஏதாச்சும் ஒரு சின்ன சர்ப்ரைஸாச்சும் இருக்கும். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச அந்த சேர் மேட்டர் தான் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் போல நினச்சா, எலக்ட்ரிக் சுடுகாது பதிலாக ஒரு எலக்ட்ரிக்கல் சேரு, இது உடம்பு எரிக்கிறதுக்கு, இது ஒரு சர்ப்ரைஸு.
அங்கே தான் டிசப்பாயின்மெண்ட்டே ஆனது எனக்கு. இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ தரலான்னா 10க்கு 7 தரலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படம் வந்து எல்லாம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா ஓடிடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதுக்கு அனலைஸ் பண்ணி அதை ரோஸ் பண்ணலாமா வேணாமான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை